ஹலோ வணக்கம். என் அன்புள்ளங்களுக்கும் என் செல்லங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நான் பெறாத பிள்ளைங்களாம் அனைத்தும் என் செல்ல பிள்ளைங்க தான். அம்மாவோட சேனலு எப்படி, அம்மாவோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களா. அம்மா கஷ்டமோ நஷ்டமோ சுகம் துக்கங்களை எல்லாமே உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு அம்மா ஆசைப்பட்றேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டா ஒரு லைஃப் ஸ்டோரி ஒரு போட்ட மாதிரி இருக்கும். அம்மா எப்படி வந்த பாதை எப்படி இருந்ததுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். என்ன செல்ல பிள்ளைங்களா, அதனால தான் அம்மா போடுறேன். ஓகே செல்லுங்களா. நேற்று டுட்டோரியலில் படித்தது அது முடிச்சதுலேருந்து போட்டேன். இப்போ இன்னைக்கு இதுலேருந்து தொடங்குறேன். படிப்பு முடித்து தான் இப்போ இறங்கி வரும்போது எங்கள் அண்ணன் பின்னாடியே வரோம். ஏன் யார் பெரிய அண்ணன் கோவிந்தராஜ், எதுக்காக நீ பின்னாடி வரேன்னா, நான் தான் தைரியமாக தானே வரேன். நான் ஒரு 2 ஸ்டாப்பிங் தான் இருக்கும். எதுக்கு நீ பின்னாடியே வரீங்க, எனக்கு பசங்க எல்லாம் நினைக்க போகுது, தப்பாக நினைப்பானுங்களா? இல்லை, உன் பின்னாடியே ஒரு பையன் குரல் கொடுத்துட்டே வந்தான், உனக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியாது, நீ குனிஞ்சதில் நம்புறாம தான் நீ பாட்டம் போகிற. இருந்தாலும் அவன் பின்னாடியே நீ நீ நான் என்னை பார்க்குறான், திரும்பி பார்க்குறான், அவங்ககிட்ட குரல் கொடுக்குறான், நீ பேசலனவோ அங்கே எதிர்க்கவே நின்றுட்டு இருந்தான். அதான் வந்தேன். தொடர்ந்து இது ஒரு 3-4 நாள் நடந்து வந்துக்கிறான் போது எனக்கு தெரியாது. பின்னாடி அவன் கிறிஸ்டின் பையன், அவன் பேர் ஜான் பலம். இது எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான். சின்ன அண்ணன் என்ன பண்ணிக்கிறான், இந்த 3 மாதம் படிக்கிறதுக்குள்ள என்னன்னா பிரச்சனை பாருங்க, பின்னாடியே வந்திருக்கானுங்க. இவன் பரவும் அந்த எந்த வீட்டில் நுழையிறான்னு பார்த்து. ஆனால் ஒரு நாள் இவங்க 2 பேர் தனியாக நின்றுக்கிறாங்க. யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு என்கிட்ட குரல் கொடுத்தான். நான் என்கிட்ட பேச மாட்டீங்களா, கொஞ்சம் பேசுங்கன்னு. நீ யாருப்பா என்கிட்ட பேசுறதுக்குன்னு. இல்லை எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்படிலாம் பேச முடியாதுப்பா, நாங்கள் படிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறேன், நான் பேச மாட்டேன், நீ போகலான்னு. அதுதான் நான் சொன்னேன். நின்று சொல்லிட்டு நான் போயிட்டேன். பாவாடை தாவணி கட்டின்னு இருப்பேன். கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸ் முடிச்சு வரும்போது பின்னாடியே வந்துக்கிறான். அதையும் எங்கள் அண்ணன் 2 அண்ணனுக்கு பார்த்துக்கிறானுங்க. பார்த்துருந்துட்டு நீ வீட்டுக்கு அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறானுங்க. அவ்வளோதான். மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, கிளாஸுக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள இவன் அவங்க வீட்டு எந்த வீட்டு நுழையாத போயிட்டு அவனை எஸ்து போட்டு எங்கள் அண்ணன் அவனை இங்கே எதுக்கு என் தங்கச்சி பின்னாடி குரல் கொடுத்துன்னு வந்தேன். இப்போ இல்லை நான் சும்மா கூட எதுக்கு டெய்லி பார்க்குறேன். நான் கரெக்ட் டைமுக்கு அவள் பின்னாடியே போகிறேன். நான் என்ன பண்ண பிள்ளைங்களா, டுட்டோரியல் முடிச்சுட்டு ரோடு கிராஸ் பண்ணி டைப்ரைட்டிங் போயிருந்தேன். டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருந்தேன். டைப்ரைட்டிங் கொஞ்சம் தான் படித்தேன், ரொம்ப படிக்கல. ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் 2மே படிக்கிட்டாங்க எங்கள் அம்மா. ஷார்ட் அண்ட் எழுத்து ரொம்ப புரியாது. இருந்தால் ஒரு 6 மாதம் படித்தேன். என்ன ஒன்று, 10th ஃபெயில் ஆகிட்டதால எக்ஸாம் எழுத முடியாதுன்ட்டாங்க. சும்மா படிச்சுன்னா பிரயோஜனம், 6 மாதம் படிப்பு வேஸ்ட்டு. வீட்டில் இருந்தால் மைண்டு சரி இருக்காது, இந்த ஆள் எதனா பேசலாம், இந்த பொண்ணு கஷ்டப்படும்ன்ட்டு இந்த படிப்பு முடிச்சோன்னா அந்த படிப்பு முடிச்சோன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு படுக்க கரெக்டாக இருக்கும். அதனால் அம்மாவோட ஐடியா அந்த மாதிரி பீஸெல்லாம் அம்மா தான் கட்டியிருந்தாங்க. பார்த்தாங்க இது பிரச்சனை ஆகுது. அப்புறம் நான் பின்னாடியே ஒரு நாள் நான் பண்ணேன். இந்த தாவாணியில் அந்த தாவாணி கையை பிடிச்சிட்டான். என்னை கைப்பிடி போய் பிடிச்சிருக்கிறான். பட் நான் என்ன பண்ணேன், நான் டக்குன்னு அசிங்கமாக கேட்பேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணிக்கிறான், நான் ஏதோ பதில் சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு நீ அவனுக்கு ஏதோ பதில் சொன்னேன். இல்லை, அவன் கையை பிடிக்கும்போது தாவாணி மேலே பட்டுடுச்சு, அதனால் அவனை தட்டி விட்டுட்டு நான் மரியாதைக்கு எடுத்துக்கவனுக்கும் நான் சொன்னேன் அப்படின்னு. அவன் எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு. இந்த கையை பட்டு தாவாணி இந்த சொருவி இருப்பாங்களா பட்டையா, அது அவந்துடுச்சு. இந்த பக்கம் பின்னு குத்திருப்போம், இங்கே பட்டையா சொரும்போது அவந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் தான். அப்புறம் நேராக வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே போய்ட்டு சரியான அடி பெறல்றாங்க. அவனும் அவங்க வீட்டில் கிறிஸ்டின், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே அமுக்கலம். எங்கள் அக்கா பேசாதண்டா, எங்கள் அக்கா வந்துட்டா இறங்கி. எப்படி பேசுவேன், பொம்பளை பொண்ணை உனக்கு என்னடா படிக்கிறதுக்கு அமிச்சா பின்னாடி வருவியா போவியா, அடின்னு அடிச்சாங்க போட்டு அம்மா அடிக்கும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி காலி பண்ணின்னு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் காலி பண்ணி போயிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் படிக்கிறதுக்கு போகல, நான் வீட்டிலே இருக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தேன். வீட்டில் இருந்தால் இந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியல. பாருங்க பிள்ளைங்களா, இப்படி நீட்டுக்கு 6 அடி நீட்டு, உயரம் 3 அடி உயரம் தொட்டி கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் கொடுத்தன வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கு அதுக்கு சிமெண்டியில் கட்டியிருப்பாங்க. சிமெண்ட்டில் தொட்டி கழுவும் போது மட்டும் அதை எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக இறங்கி ப்ளீச்சிங் போட்டு கழுவணும். 6 கொடுத்தனும் இருக்கும் அந்த வீட்டில். வெளியே போவாத, படிக்கிறதுக்கு போவாத, படிப்பு நிறுத்திட்டேன்னா டுட்டோரியல் பணம் கட்டினாங்க, அது போவாத ஆகிப்போச்சு. அவள் தான் முடிஞ்சு போச்சு. லைஃபே ஸ்பாயிலாக போச்சு. படிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பேன்.
டீச்சர் ட்ரைனிங் போயிருந்தா எனக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை இருந்தோம், என்னோட லைஃப் வேறு மாதிரி போயிருக்கோம். இருந்தாலும் கடவுளோட எழுத்தை மாற்ற முடியுங்களா? இப்படி தான் எனக்கு வச்சிருக்கிறான் கடவுள். என்ன பண்ணுறது? கொஞ்சம் தூரம் காலி பண்ணி போயிட்டாங்க. அண்ணனை பார்க்க முடியாது, அம்மாவை அப்பா இங்கே வச்சு அப்பா அண்ணன்லாம் வந்து சைடாக பார்ப்பேன், வெளியே வந்து பார்ப்பேன் சொல்லுவேன். யாரையும் அண்ணன் என்ன பண்ணிக்கிறான், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, பெரிய அண்ணனுக்கு. அவனுக்கு வந்து அம்மா தாய் இல்லாத அது ஏதோ சாப்பிட்டு வளர்ந்தது இல்லைங்களா. ஃப்ரெண்டுங்க கூட சுற்றி போயிட்டு மஞ்சக்காமலை ஹெவியாக வந்துட்டுக்குது. மஞ்சக்காமல் வரும்போது கோயில் திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது அவன் பேரே கோவிந்தராஜ். வரும்போது கோயிலுக்கு தான் போய் வந்துட்டேமேன்னுட்டு நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறானுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டுக்கிறானுங்க. அது என்னாச்சு, உடம்பு போய் நான் உடம்பு அதிகமாகி போய் இந்த ஈரல் சொல்லுவாங்க, கல்லீரல், நம்ம வயிற்றில் இருக்கிற கல்லீரல் கணையம், அது வந்து கல்லீரல் வந்து அவனுக்கு பாதிப்பாயிட்டுக்குது. அப்புறம் அவன் வந்து அப்பா வந்து வேலை விட்டு நின்றதால அப்பாவோட இதில் போய் இவன் வந்து பார்ட் டைம் மாதிரி பிஎன்சி மில்லில் வேலை பார்த்துருந்தான் அண்ணன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போவான், ஏதோ குடும்பம் அப்படியே போய் இருந்துக்குது. அண்ணன் அவன் சின்ன அண்ணன் வந்து ஆசாரி வேலை செஞ்சு அவன் பொண்டாட்டி குழந்தைங்கள பார்த்தோம் அதே வீட்டில் இருக்கிறான். அக்கா மாடியில் இருக்கிறான். எனக்குன்னு ஒரு போட்ட ரூம் மட்டும் சின்ன ரூம் பூட்டு போட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் எங்கள் அக்கா வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வச்சு 6 பசங்களுக்கு 6 ரூம் போட்டு வச்சிட்டாரு அப்பா, சின்ன 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 ரூம் மாதிரி. அதில் அண்ணன் ஒரு மாடு இருந்த ரூமில் தான் தம்பி இருந்த மாடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அலுமினிய பட்டறை போட்டோம், அதுவும் போயிடுச்சு. அப்பாவுக்கு ரொம்ப முடியாத போச்சு, செய்ய முடியல. அதில் சின்ன தம்பியை வச்சுட்டாங்க, நீ வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அது இருடா அப்படி ஆக்கி தொண்டு படுத்துக்கிறதுக்கு மட்டும், புரியுதுங்களா. தங்கச்சிக்கு வந்து ஒரு சின்ன ரூம், தங்கச்சி யார்கிட்ட ஒன்றாலும் இருக்கலாம் அந்த மாதிரி, அவளுக்கு ஆனால் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதில் தான் அப்பா வந்து இந்த மளிகை சாமான் கடைங்க வச்சுருந்தாரு, வெத்தலைப்பா கடை, அது பொருளுங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாரு. இது எங்கள் அண்ணன் என்ன பண்ணிக்கிறான், இது ரொம்ப முத்தி போயிடுவோம், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தொலைவாக வேறு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா. அப்புறம் ரொம்ப முடியாத போயிடுவோம். அவனுக்கு மில்லுலேருந்து இஎஸ்ஐயில் தான் கார்டு கொடுத்துக்குறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்கு. கடைசியில் அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்லே அவனுக்கு வந்து கொடுத்துறாங்க. இவன் அப்புறம் ரொம்ப எங்கள் அண்ணனுக்கு ஹெவியாக போயிடுவோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டுக்கிறாங்க. ஆப்ரேஷன் அப்போ தான் எங்கள் அண்ணனை பார்த்தேங்க. ஃபைனலாக நான் ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க. சண்டை போட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா, அதோட ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்க்காத வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. சண்டை போட்டாங்க, அந்த ஆள் அடித்து அனுப்பிச்சாங்க. அவனும் வரது கிடையாது பக்கம்லாம். படிப்பும் நின்று போச்சு எனக்கு. ஒரே ஒரு அடி ஒருத்தன் பின்னாடியே வந்தாலும் அந்த அளவுக்கு அடித்து பண்ணிட்டாங்க. படிப்பும் போச்சு. வீட்டில் இருந்து இருந்தாலும் என்ன பண்ணுவார் எங்கள் சித்தப்பா, அந்த தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி ஃபுல்லாக பம்பில் தாங்க அடிக்கணும். பம்பில் அடித்து குடத்தில் வச்சு எடுத்துன்னு போய் அந்த தொட்டியில் ரொப்பணும். அவர் பசங்க 2 பசங்க ஸ்கூலுக்கு போதுங்க. ஸ்கூல் போகிற பசங்க அதுங்களுக்கு எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு ஒரு வேலை செய்ய விட மாட்டார். அது கொஞ்சம் எடுமானோட நீ தண்டை சோறு தூண்டுற, வீட்டில் தான் இருக்கிற, நீ தான் செய்யணும் அந்த வேலை. அவ்வளோ தண்ணியை ரொப்பிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு, சரி எங்கன்னா வேலை இருக்குதா பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போனால் பீடி ஓட்டுற வேலை, ஒரு பக்கத்துக்கு போனால் அவன் பேசினே இருக்கும்போது பீடி ஓட்டுற வேலை, ஒரு தட்டு ஃபுல்லாக பீடி, இந்த காஜா பீடி, கரீம் பீடின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் இருக்குதோ என்னமோ அந்த பீடிங்கெல்லாம். அப்போ பீடி ஓட்டுற வேலை 75 பைசா சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு. முதுகு வலி வந்துடும். வீட்டில் கம்மு இல்லை கோந்து அதை கையில் வச்சுக்கணும், இந்த லேபிளை வச்சு இப்படி ஒட்டணும். ஒட்டி போட்டோன்னா கட்டாக கட்டி கொடுத்தோம்னா 75 காசு, உதிரியாக கொடுத்தோம்னா 40 காசு தான். ஒரு கட்டுக்கு 21 எவ்வளோ நம்ம ஞாபகம் இல்லை. அவ்வளோ பீடி வச்சு கட்டணும். ஒரு நூல் கண்டு நம்ம தான் வாங்கிக்கணும். நூலெல்லாம் வாங்கி கட்டி போட்டி வச்சோம்னா அந்த கட்டி கொடுக்குறவங்க நல்ல காசு. எனக்கு வந்து அந்த எண்ணி கட்டுறதுக்குள்ளே ரொம்ப டைமே இருக்காது, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் இல்லைங்களா. செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் அந்த உட்காரணும், பீடி காட்ட உட்காரணும். கை இந்த விரலுங்க ஃபுல்லாக அப்படியே சிலுத்து போன மாதிரி ஆகிடும் சொல்லுங்களா. எப்படி தெரியுமா, அந்த தண்ணியிலே ஊறி போனால் எப்படி இருக்கும். சாயங்காலம் ஆச்சு அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், குஷ்ரோகி கை மாதிரி ஆகிப்போடும் அந்த கையுங்கெல்லாம் விரலுங்கெல்லாம். அப்படியே அந்த பீடி ஒட்டி வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன்னா ஒரு நாளைக்கு நான் 75 காசு. ஒரு வாரத்துலன்னா ஒரு கணக்கு பார்த்துங்க, 2000 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாக்குள்ளன்னு வச்சுங்களேன். ஒரு இதுக்கு அதுக்கு முழிச்சு ஓட்டினோம்னா ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா கூட சம்பாதிப்பேன். கஷ்டப்பட்டு ஓட்டினோம்னா காலையிலேயே எழுந்திரிச்சிடுவேன், எதுவும் கடை கொஞ்சம் ஓட்டுவேன். ஓட்டி இதுமாதிரி 1 2 ரூபா வாரத்துக்கு 15 ரூபா கிட்ட சம்பாரிச்சிடுவேன் வச்சுங்கோ. 15 ரூபா சம்பாரிச்சேன்னா அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். அது 10 பைசா வாங்கி துண்ண தெரியாது பிள்ளைங்களா. எதா இருந்தாலும் அம்மா கிட்ட கூட பீடி ஓட்டி எதுவுமே அது எடுத்துன்னு போகிறது. தட்டு ஒரு பையில் வச்சு தலை மேலே தூக்கின்னு அந்த பீடி கூடையை தூக்கி எடுத்து வாங்கின்னு வர்றது ஒரு பக்கம்,
லேபிள் தனியாக குத்துருவாங்க, கம்மு குத்துருவாங்க. நம்ம ஒட்டி அதை காஞ்சிரும். ஃபேனை போட்டு வெளியே உட்காந்து ஒட்டினோம்னா அப்படியே காயும். காஞ்சதும் அதெல்லாம் அள்ளி அப்படியே எடுத்து போய் கொடுத்துருவேன். என்னால் அடுக்க முடியாதுங்க, எனக்கு இருக்கிற காசே போதுங்கன்னு சொல்லி வர காசு போதும்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்படி தான் கஷ்டப்படுங்க பிள்ளைங்களா. அப்புறம் என்னாச்சு, அண்ணன் இது மாதிரி சம்பாரிச்சு வேலைக்கு போய் வீட்டிலே தான் அப்படியே செய்துன்னு இருக்கும்போது அண்ணன் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அட்மிட் ஆகி ரொம்ப முடியாத போயிட்டோம். அம்மா சொன்னாங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு சொல்கிறான் அண்ணன், நீ வரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு. உங்கள் அண்ணன் அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், நான் சரி சாப்பாடு எடுத்துன்னு வரா மாதிரி வா, இந்த ஆளுக்கு தெரியவா நான் சொல்லிட்டு சாப்பாடு கட்டிக்கின்னு வரா மாதிரி வா அப்படின்னு. சாப்பாடு கட்டி அம்மாவுக்கு அண்ணனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு ரசம் சாதம் மாதிரி கொஞ்சம் கொள்ளையை எடுத்து வச்சுக்கின்னு அங்கே வந்துடுதுன்னு. அது நடந்து வரத்துக்கு 15 பைசா கொடுத்துட்டு தான் போவாங்க பஸ்ஸுக்கு. 12 24 பைசா பஸ்ஸுக்கு 25 பைசா கொடுப்பாங்க. 4 நாள் வச்சுக்கலாம், ₹4 4 வாங்க 25 காசு 4 கொடுத்துட்டு போவாங்க அம்மா. நான் என்ன பண்ணுவேன், சரவணா தேட்டர் போய் இங்கேருந்து அது எதுக்கு குப்பைக்காடு, பெரிய குப்பைக்காடு, சுடுகாடு பக்கம் பூந்து அந்த பக்கமாக போனோம்னா அம்மாவோட வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் வந்துடும், இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வரும். போய் எடுத்து போய் சாப்பாடை கொடுத்துட்டு அம்மா பிஸ்கெட் டீ வாங்கி கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு போய் வார்டில் போய் அண்ணனை பார்த்துதான். இன்னும் ஒரு வாரம் என்னமோ இருக்குதுன்றாங்க ஆப்ரேஷனுக்கு. எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிடுறான் போல இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்துன்னுக்குறாங்க. என்ன கூப்பிட்டதும் படுத்துனுக்குறான், பேச முடியல, மூக்கில் டியூப் போட்டுக்கிறாங்க, கையில் ட்ரிப்ஸ் ஏறினுக்குது. அப்படியே கண்ணு மாலையாக அழுகுறான். தண்ணி என்னை பார்த்ததும் நான் எப்படியெல்லாம் உன்னை அடித்தேன், உன்னை எப்படிலாம் இது பண்ணேன், அதனால தானே நீ அம்மா கிட்ட போனேன், இப்போ நீ ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிறோம் சொல்லி அழுகுறோம். நான் அழுதேன். நான் பண்ணுறது மனசு கேட்கல, கையை பிடிச்சிட்டு அழுதான். ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் இருந்து அழுதேன். அதுக்குள்ள நர்ஸ் வந்து திட்டினாங்க, பேஷண்ட் பக்கத்தில் நல்லா அழுவாதீங்க, வெளியே போனாங்க. சரி வெளியே வந்துட்டேன். மீண்டும் கதை நாளைக்கு சொல்கிறேன் பிள்ளைங்களா. அம்மா சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சில பிள்ளைங்களா. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அம்மாவுக்கு அதை சொல்கிறேன். ஓகே பாய்.